உங்க வீட்லயும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா கூட்ட வச்சு வேலை வாங்குங்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காத. 30 கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா ஃப்ரீயா பாத்திரத்துல வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. பாத்திரம் சூப்பரா வச்சுட்டேன் எல்லாத்தையும். சரியான சூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்ச பத்தியா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவி மாதிரி வந்து வச்சிருந்தீங்க. கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். என்னடா அது குரலோட கககரன்னு இருக்குது பாத்தீங்கன்னா இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சோமே. எழுந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு மார்னிங் வ்ளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஃபுல்லா மழை சொல்லிருக்காங்க. இப்போ நைட்டு தூரலா அடக்கடல மெத்த மேல வர துணி துவச்சு போட்டாது என்ன ஆச்சுன்னே தெரியல. மழை நேத்தே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மேல போய் துணி காய வச்சிருக்காரு. இல்ல இங்க கட்டி வச்சிருந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா கட்டி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூனை வந்து ஜன்னல் வழியா உள்ள வந்து குப்பை தொட்டி கிளறி வச்சுட்டு போகுது. எப்போ தள்ளி தள்ளி விட்டுட்டு போகுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலை சாத்ததுக்காக கொடியை கழட்டி போட்டேன். சரி அது கட்டுறதுக்கு வந்து சரி பரவாயில்ல விட்டுலாம் மேலே கடக்கட்டும் காத்துலயே காஞ்சிருன்னு பார்த்தா மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு. என்ன கீழே கிடக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒவ்வொரு வேலையை வந்து பாக்கலாம். அப்படியே மார்னிங் ரொட்டீன். குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தூங்கின்னு இருக்காரு. சோ அதனால நாங்க 2 பேரும் வந்துருக்கோம். இவர்தான் ஜெஷிதா. ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா அமைதியா தூங்குறான்னு பாக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சில இருந்து அடை புடிச்சு சேட்டை பண்ணிட்டு புழுலாம் குளிச்சுட்டு வந்து தூங்குறாரு அவரு. சரியான சேட்டை. உனக்குன்னா நீ தூங்கிட்ட. அவ என்ன வந்து தண்ணி கேக்குறா. சரி நமக்கு போய் தண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சொம்பளை வெட்டினா தண்ணி கொடுத்தா குடிச்சா. கொஞ்சோண்டு குடிச்சிட்டு மறுபடியும் வந்தா. சரி அமைதியா தூங்க போறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்து வைக்கிறேன். தூங்கவே இல்லை. முடிச்சுக்கிட்டா நல்லா முடிச்சுக்கிட்டு. ஆமா மறுபடியும் கக்கா போகணும்னால சரி நான் கூட்டு போய் பாத்ரூம் கூட்டு வரேன். அங்க போய் விளையாடுறா தண்ணியில. சரி இது கக்கா போக மாட்டா மறுபடியும் கூட்டின்னு வந்துடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கூட்டின்னு வந்தேன். மறுபடியும் அதே சட்டையை பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் மூச்சுக்கிட்டேன். ஐயோ மறுபடியும் தண்ணி. நான் ஒரு ரவுண்டு மறுபடியும் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். கூட்டு போயிட்டு சும்மா போய் உட்காந்து வந்துட்டு வந்துட்டேன் தண்ணி அப்படின்னா. அப்பதான் எனக்கு தோணுச்சு ஒருவேளை அவருக்கு பசி எடுத்துச்சு போல. அதனாலதான் ஏதோ வந்து சேட்டை பண்ணி நடக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து ராகி கூழ் வந்து அவளுக்கு போட்டு கொடுத்தேன். அது கொஞ்சம் ஆத்தி கொடுத்த அப்புறம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறாங்க. ஒண்ணும் தெரியாது பிள்ளை மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்ச பத்தியா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவி மாதிரி வந்து வச்சிருந்தீங்க. சரியான சேட்டை. ஸ்கூல் எல்லாம் குடிச்சாச்சு. இப்ப அடுத்த வேலை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அகாரா எலைட் சூப் மேக்கர். இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தா போதும் நம்ம வீட்ல சூப், ஜாம், மில்க் ஷேக்னு ஹாட் அண்ட் கோல்ட் ரெசிபி எல்லாம் செய்யலாம். சூப் மேக்கரோட கேப்ல எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுல 6 மோடு இருக்கு. ஸ்மூத், ஜங்கி, காம்போர்ட், ஜாம், ரீஹீட், பிளண்ட்னு இருக்கு. மோட்லாம் செலக்ட் பண்றதுக்கு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டனுமே இருக்கு. நம்ம இந்த கேப் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுல 1 லிட்டர் கெபாசிட்டி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மேக்ஸிமம் 1000 ml மினிமம் 800 ml வந்து பாத்தீங்கன்னா சூப் செய்யலாம். இதோட ஹேண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நமக்கு ஒரு இடம் வந்து இன்னொரு இடம் கை மாத்துறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட் வச்சிருக்காங்க. 1.2 மீட்டர் லாங் பவர் கார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுல தக்காளி சூப் வந்து ரெடி பண்ணேன். தக்காளி சூப் ரெடி பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே ஜக்ல சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுல மோட் வந்து செலக்ட் பண்றதுக்கு மோட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு இண்டிகேட்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எந்த மோட்ல வேணுமோ அந்த மோட்ல வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம சூப் வந்து ரெடி ஆகும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் மோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சூப் வந்து ஸ்மூத்தா வேணும்னா ஸ்மூத் மோட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து கொரகொரப்பா காய்கறி எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியணும்னா நம்ம ஜங்கி மோட்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா இதுல வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். பீப் சவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். இதுல ரீஹீட் ஃபங்க்ஷனுமே இருக்கு. நமக்கு சூப் வந்து ஆறிடுச்சுன்னா கூட நம்ம இதுல ரீஹீட்டும் பண்ணிக்கலாம். தக்காளி சூப் வேற லெவலா ரெடி ஆகி இருந்தது. நம்ம போட்ட இன்கிரிடியன்ஸ் எல்லாமே வெந்து அது அழகா அரைச்சுமே கொடுத்துருச்சு. லாஸ்டா கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிட்டோம் நாங்க. நெக்ஸ்ட் பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணேன். மில்க் ஷேக் தேவையான பொருள்லாம் சேர்த்துட்டு பிளண்ட் மோட வந்து செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக்குமே நமக்கு ரெடி ஆகி வந்தது. சூப் மேக்கரை ஈஸியா கிளீன் பண்றதுக்கும் பிளண்ட் மோடு யூஸ் ஆகுது. தண்ணி ஊத்திட்டு பிளண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணா சூப்பரா கிளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் ஆப்பிள் ஜாம் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் காம்போர்ட் மோடு வந்து வச்சுக்கலாம். அது முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜாம் மோடு வந்து செட் பண்ணிக்கணும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்பிள் ஜாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இதுல என்னென்ன மோடு எந்தெந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சூப்பரா மேனுவல் புக்லயே வந்து கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சூப் மேக்கருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. சோ அதனால வாரண்டி கார்டுமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து மேல காய வச்சிருக்கா. அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். அது மேல போய் துணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு கீழே விழுந்துன்னா அதை அப்படியே அலசி போட்டுட்டு மேலே இருந்ததுன்னா அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துடலாம். மறுபடியும் மழை தான் வரும் பாரு. வானம் பாரு ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபுல்லாவே வானம் வந்து மழை வர மாதிரி தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுங்க? கொடி கட்டி உள்ளதான் போடணும், வேற வழி கிடையாது. ஆமா நான் சங்கீதா அந்த அளவுக்கு பெருசா நினையிலன்றியா? லைட்டா தான் தூர போட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால பெருசா நினையில. காஞ்சிருச்சு, காத்து அடிக்குது இல்ல, அதனால. அப்ப துணி எடுத்துட்டு வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் மழை தான் வரும்னு நினைக்கிறேன். பாரு, துணி எடுத்துட்டு வந்து கீழே காய போட்டுலாம். ஃபர்ஸ்ட் வேலையா துணி எடுக்கிற வேலையா? நேற்று துவைச்சு போட்ட துணி கொஞ்சம் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் செட் வந்து துவைச்சு போட்டேன், பாப்பா ட்ரெஸ், அப்புறம் பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு போட்டேன், அதெல்லாம் எடுத்துட்டேன். ரெண்டாவது என்னோட நைட்டி தான் துவைச்சு போட்டதான் நனைஞ்சிருக்கு. சரி, ஒரு வழியா துணி காய வச்சுட்ட போல இருக்க. சரி, கிட்டே கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜன்னலை திறக்காத, அது ஜன்னல் திறந்தாலே வந்து பூனை உள்ள வருது, அது வந்து நல்லது இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கே கட்டிட்டேன் நான். சரி சங்கீதா, நீ காலையிலே சப்பாத்தியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே சப்பாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சப்பாத்திக்கு வந்து மாவு பேசுறேன், நீ வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துரு, சூப்பரா குருமா வச்சிடலாம். மேக்ஸிமம் எனக்கு வேலை வைக்கணும்னா தான் நீ வருவ. செய்ய வேண்டியதான் ஜாலியா ரெண்டு பேருமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இருந்தாலும் ஓடி போயிடுவ. காலைல சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட அட்டெண்டன்ஸ் வீட்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் வீடு வேலை இருக்குது இல்ல, அப்புறம் என்ன பண்றது? அதோட லஞ்ச் டைமுக்கு ஒரு சாப்பிடறதுக்கு அப்புறம் போயிடுவாரு. ஆனாதான் ஏதாவது வேலை வாங்கினா காலையிலே வாங்கிக்க வேண்டியது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வெளியில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காலையில ஒரு 5-6 மணி மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஆனா டைம் வந்து 8 மணி. அப்படியே மேக மூட்டமா புகை மூட்டமா இருக்கு, டைம் ஆகிடுச்சு. அதனால நம்ம சீக்கிரமா எல்லாம் செஞ்சோம்னா வேலைக்கு கலக்கமா வந்துருவாங்க, அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுடலாம். ஆமா, இல்லைன்னா சாப்பிடாம ஓட்டாரு. நிறைய டைம் சாப்பிடவே ஸ்கிப் பண்ணிட்டேன், கரெக்டான டைம்ல சாப்பிடறதே கிடையாது பேபி. சாப்பிடுற டைம் போன் பண்ணி யாராவது கூட்டாங்கன்னா உடனே போயிடுறாரு. ஆமா, வேலை இருக்கு அந்த டைமுக்கு அவங்க வந்து வெயிட் பண்ண முடியாதுல்ல. வேலை செய்யறவங்க வந்து சும்மா உட்காந்து இருப்பாங்கல்ல, அதனாலதான். மெட்டீரியல் வாங்கி தரணும், உள்ள போய் இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்றதுக்காகவே போயிடுறாரு. அதனால நீ சீக்கிரமா வந்து காலையிலே சாப்பாடு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணோம்? சரி, இந்த பூவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. பட்டாணி உரிச்சு தரணும். கேள்வி பட்டாணி. சரி, எனக்கு வேலை வைக்கிறதுனா சங்கீதாக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். உண்மைதானே? இந்த நீ எதுவுமே பண்ண தேவை, போய் உட்காந்துக்கு போ. சும்மாதான் சொன்னேன், அதுக்கே சங்கீதா கோவம் வருது. கோவம் வருதா? எனக்காக சமைச்சு கொடுத்து எவ்வளவு நாள் கேட்டுக்கானே, அதெல்லாம் பண்ண மாட்டேன். வந்து சும்மா கூட உட்காந்து இது பண்றதுக்கு போயிட்டு வந்து சலிச்சுக்கிற அப்படியே. பேசிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்யாணம் புதுசுல எப்படி இருந்தோம், இப்ப வந்து எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிருந்தோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சாலே 2 பேரும் தான். ஆமா, தனியாவே சமைக்க மாட்டேன். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இவர் காய் வச்சு தரது, நான் அப்படி ஏதாவது பாத்திரம் கழுவ இருப்பாரு, இவர் வதக்கி விடுறது, சமைக்கவே செய்வாரு. அப்பெல்லாம் நிறைய டைம் சமைப்பாரு, நிறைய சமைச்சு கொடுத்துருக்கேன். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் பேசிருந்தோம் பத்தியா. இப்பெல்லாம் நம்ம எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி செய்யறதே கிடையாதுன்னு சொல்லும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரி காலைல 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் வந்திருக்கேன் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லுங்க. ஓகே, ஆனா நீங்க நினைப்பீங்க, என்னமா நீ வீட்டுல தானே இருக்க, சும்மா தானே இருக்கிற, சமைச்சா என்ன நீ, அது எதுக்கு தம்பி அவங்க வீட்டு வேலை பாக்குறாங்களா, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணி நடக்கிற, அவர் வேலை எனக்கு வேலை இருக்கிறது முக்கியம் கிடையாது. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணா வந்து இன்னுமே நல்லா இருக்கும்ல. அதுக்காக தான் வந்து கேட்டுங்க அது பண்ணாங்க. ஹோட்டல் சாப்பிட நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வீட்டுல வந்து என்னதான் நீங்க வேலைக்கு போனாலும் வீட்டுல வந்து சமைக்கிறவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்கன்னா வேலை செய்யுங்கன்றது கிடையாது, சும்மா கூட வந்து ஒரு சப்போர்ட்டா நிக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் பேசலாம். ஏன்னா வீட்லயே தனியா இருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் ஸ்ட்ரெஸ் ஆகுமா இல்லையா. வெளியே கூட்டும்போது சொல்லுவேன், படத்துக்கு போலாமான்னு கேட்பேன், மாலுக்கு போலாமான்னு கேட்டு அங்க போய் பர்கர் வாங்கி தரேன்னு கேட்பேன். அதுல எக்ஸ்ட்ரா செலவு தானே, அப்படித்தானே பேபி? அப்படிலாம் கிடையாது, ஒரு நாள் போனா ஆசைக்கு போயிட்டு வர வேண்டியது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் 2 பேரும் பேசி சமைக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுவே இப்ப இவரு என்ன பண்ணுவாரு, போன் பாத்தீங்கன்னா சும்மா உட்காந்து கிடப்பாரு. போன் தான் பாக்குற டைம்ல வந்து இது மாதிரி வேலை செஞ்சா நல்லா தானே இருக்கும். யாரெல்லாம் இது மாதிரி எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாவோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்லயும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா கூட்ட வச்சு வேலை வாங்குங்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காத, அது அவங்க விருப்பம் தான்.
போற போக்குல இந்த ஐயகம் தரட்டுன்னு சொல்லிட்டு சொல்றேன். கொஞ்சமா வந்து குருமா போட்டு மீதி என்ன பண்ணலாம், பஜ்ஜி போட போறேன். நானு எப்பவுமே காலிஃபிளவர் வந்து 65 தான், 65 மசாலா போட்டு போடுறேன். ஆனா வந்து காலிஃபிளவர் பஜ்ஜி செய்ய போறாங்க. பஜ்ஜி மாவு போட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பஜ்ஜி மாவு போட்டு அழகா வந்து பொரிச்சு எடுத்தாங்க. பஜ்ஜி மாவு போட்டா நல்லா தானே இருக்கும் காலிஃபிளவர் பஜ்ஜி. போட்டுருவோம். பஜ்ஜி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்டுறேன், இல்ல சாப்பிட்டுட்டு சொல்றேன் நல்லா இருக்கான்ட்டு. அவன் நான் மட்டன் குழம்பு வச்சிருந்தேன்ல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க பொட்டுக்கடலை வந்து போட மாட்டாங்க, மட்டன் வந்து கறி வந்து அந்த டேஸ்ட் இருக்கும், மாவு பொருள் அந்த பருப்பு வகை போட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுன்னு. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது மட்டன் குழம்பு. அப்புறம் வந்து பொட்டுக்கடலை எங்க அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா பொட்டுக்கடலை சேர்ப்போன்னு சொன்னீங்க, எப்படி சேர்ப்போன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து சோம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை கறிப்பட்டெல்லாம் இல்ல அதெல்லாம் எண்ணெயில போட்டு வறுத்துட்டு அது கூட வந்து இந்த பொட்டுக்கடலை போட்டு நுணுக்கி பவுடர் பண்ணி போடுவாங்க. அவ்வளவு வாசனையா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போடுவாங்கன்னு தெரியும், எப்படி போடுவாங்கன்னு தெரியல. அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க வறுத்து போட்டா நல்லா இருக்கும், சோம்புலாம் வறுத்து போட்டு. எங்க அம்மா எண்ணெய் ஊத்தி சோம்பு அந்த பட்டை எல்லாம் அந்த கசகசெல்லாம் வறுத்துட்டு அது கூட லைட்டா பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சு போடுவாங்க, சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டுருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஆனா எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, அதான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். நேற்று நாங்க மட்டன் குழம்பு வச்சு நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பனங்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி வாங்கிட்டு வந்தாரு. சரி இதை அவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கிழங்காவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்ப வாங்கினாலுமே பச்சை கிழங்காவே வாங்கிடுவோம். அவிச்சை கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கட்டு வாங்கினாலும் அது நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. பச்சை கிழங்கா வாங்கிட்டு வந்து அவிச்சு சாப்பிடுவோம். இது 2 நாள் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வீணாவாது, அப்படியே கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு ஏஞ்சி பக்கத்துல உட்காந்து ஜல் ஜல்னு. சரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழங்குலாம் வந்து வாங்கினது எவ்வளவு பேபி இது? 80 ரூபாய். 80 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்கு மொத்தமா. 80 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கிழங்கா? ஆமா, 80 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா ஃப்ரீயா கொடுத்தது. போன டைம் எங்க அப்பா இருந்தாருல, அப்போ ஒரு டைம் கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிழங்கு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 80 ரூபாய்க்கு வாங்க ஒரு 30 கிழங்கு நல்லா தரமான கிழங்கும் அப்புறம் வந்து வச்சிருந்த கிழங்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. சோ 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். நான் என்னமா அவர் சட்டை போடல, தூங்கி எழுந்து அப்படியே அவரு அப்பா என்ன வீடியோ எடுப்பான்றாரு. காட்ட மூஞ்சி காட்ட, தூங்கி எழுந்தியா நீ? பனங்கிழங்கு வந்து அவிக்கிறதுக்கு இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீட்டா தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வேரோட புடிங்கி இந்த வேர் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்க, கிழங்கு வந்து அழுவிடும் சீக்கிரமா. அதனால இந்த வேரோட அப்படியே வந்து வச்சிருப்பாங்க அவங்க. நம்ம வாங்கிட்டு கட் பண்ணிக்கலாம், நுனியுமே கட் பண்ணிடுறேன். பாருங்க இவரு இந்த கத்தி எடுத்து கட் அரிஞ்சாரு, கத்தி கத்திரிக்கோள் தான் லாஸ்ட் டைம் கத்திரிக்கோள் தான் கட் பண்ணனே. அது வெட்டுறோம்னா கட்டை வச்சு டம்னு வெட்டிடலாம். நல்லா கழுவிட்டு அழகா அவிச்சு போட்டா 2 நாளைக்கு சாப்பிடலாம். பனங்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல இருந்தே எங்க வீட்டுல பனங்கிழங்கு வந்து போடுவாங்க. எங்க வீட்டுல ஒரு பெரிய பனை மரம் இருந்தது. அந்த மரத்துல யாருமே ஏறி நொங்கே வெட்ட மாட்டோம், வெறும் பழம் எடுத்து கொட்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பனை மட்டை போட்டு வச்சிருப்போம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு பெருசு பெருசா வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பனம் தோப்புலாம் நிறைய இருக்கும். பனைமரம் பனந்தோப்புல இருந்து பனந்தோப்புல இருந்து பனம் கொட்டை பொறின்னு வந்து கொல்லியில போட்டு வைப்போம். எங்க புது வீட்டுக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பனைமரம்லாம் இல்ல, அப்ப வந்து ரெட்டார் கொல்ல இருந்து பொறின்னு வந்து எங்க கொல்லிலே போட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு போடுவோம். நம்ம கூட வீடியோ ஒரு தடவை இருக்க எதுவுமே பனங்கட்டை போடலன்னா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, ஒரு சாக்கு எதுன்னு அப்படியே எப்படி நடந்து கொல்லி பக்கமா நடந்து அந்த பனம் தள்ள போனா அந்த பனம்பழம் பழுத்து அப்படியே கீழே விழுந்திருக்குள்ள பனம் கொட்டையில இருந்து தானாவே வந்து பனைமரத்துக்கு அடியிலே வந்து கிழங்கு முளைச்சிருக்கும். ஏன்னா கொல்லில தான் வச்சிருப்பாங்க சவுக்கு தோப்பு, 2 பக்கமும் சவுக்கு தோப்பு இருக்கும். அந்த பனம் அந்த வரப்பு ஓரமா அது தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல பாஞ்சிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும்னே அப்படியே பனைமரத்துக்கு அடியில போனாலே பெரிய பெரிய பனங்கிழங்கு பிடிக்கணும் வரலாம் எங்க ஊர் பக்கம். நல்லா எங்க அப்பா பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனை மரத்துல ஒரு பிஞ்சு கூட விட்டு வைக்கிறது இல்ல, நொங்குக்காக வெட்டிடுறாங்க. பசங்களே வந்து பாத்தீங்கன்னா வெட்டி சாப்பிட்டுறாங்க. பக்கத்தூர் பசங்க எல்லாம் வந்து வெட்டுவாங்க. இப்ப வந்து பனங்கிழங்குலாம் அங்க கிடைக்காது. நான் தான் லாஸ்ட் டைம் வாங்கி வேச்ச மாதிரி அப்போ 4 கிழங்கு எங்க அம்மாவுக்கு கொடுத்தாந்துச்சு எங்க அப்பா கிட்ட. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பனங்கிழங்கு தான் ரெடி பண்றோம். இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணியில அலசணும் தானே? நம்ம மண்ணுல தான் அலசிட்டு அப்படியே பாத்திரத்துல வச்சு அவிக்க வேண்டியதான். உப்பு போட்டு அவிக்கணுமா வெறும் அப்படியே அவிச்சிடலாமா? நான் இது வரைக்கும் உப்பு போட்டு தான் அவிச்சதில்ல, அப்படியேதான் அவிப்பேன். சரி.
உப்பு போட்டுலாம் வைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வேணும்ன்றவங்க உப்பு போடுவாங்க. உப்பு போடாத பிளைனா தான் வச்சு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். நான் கடையில ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டேன், அது உப்பு போட்டு தான் வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது. உப்பு போடாத வைப்பேன் நான். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் நல்லா தோல் எல்லாமே பிரிச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறேன். தோல் எல்லாமே உரிச்சிட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வேக வைப்பாங்க. நம்ம வந்து அப்படியே தோலோட வந்து கழுவிட்டு அந்த பணம் அப்பதான் அந்த பிளேவர் அந்த பணம் வாசனை இருக்கும் பாருங்க, அப்படி சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து பனங்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு மரவள்ளிக்கிழங்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மரவள்ளிக்கிழங்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா வந்து சாப்பிட மாட்டேன். நானும் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடுவேன், பனங்கிழங்கும் சாப்பிடுவேன். அவரு கொஞ்சம் கொஞ்சம் நீ சாப்பிடுவ எல்லாத்தையும். அது வந்து நார்மலா சாப்பிடுறது, அது நானும் சாப்பிடுவோம். விரும்பி நிறைய சாப்பிடுவாங்கல்ல, அது ஒரு ஈர்ப்போட அது கிடையாது. ஒரு சில காரணம் வந்து பாத்தீங்கன்னா தோல் வந்து ரொம்ப வீணாயிடுச்சு. அதுல வந்து தோல் உரிச்சுட்டே வந்து போட்டுக்கலாம். அதெல்லாம் பிசுக்கு போட்ட கிழங்கு இதெல்லாம் நிறைய கிழங்கு போடுறாங்கப்பா. அவங்க கிட்ட போய் ரெகுலரா வாங்கலாம். நம்ம பனங்கிழங்கு ஒரு 2-3 தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மண்ணு இல்லாத வந்து பாத்தீங்கன்னா கழுவி தோலோட அப்படியே எடுத்து அடிக்கிற வேண்டியதுதான். இது மாதிரி இந்த பாத்திரத்தை தான் அவைக்க போறேன். ஃபுல்லா அடுக்கணும். இதுல நானே பத்தாது சங்கீதா நீ வச்சு. யார் சொன்னது? லாஸ்ட் டைம் இதை விட அதிகமா வாங்கி வந்தேன். அதே போட்டியா? ஆமா, உள்ள இறங்கணும். தண்டு மட்டும் தானே உள்ள போகுது. பனங்கிழங்கு காலையிலே வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நல்ல மழை இருட்டிட்டு சும்மாவே இருக்கிறது இல்ல, மழை நல்லா இருட்டிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் மழை டைம்ல. அப்படியே அவிச்சு போட்டுன்னா வச்சுக்கலாம், போர் அடிக்கும் போதெல்லாம் ஒன்னு அடைய எடுத்து சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். பயங்கரமா இருட்டிக்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சீசனுக்கிட்ட அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரிதான் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா இப்ப மழை டைம்ல நிறைய வந்து காசு கொடுத்து அதிகமா வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. பனங்கிழங்குலாம் ஃப்ரீயா அப்பெல்லாம் கிராமத்துல எல்லார் வீட்லயும் பனங்கிழங்கு போடுவாங்க. பனை மரம் எப்படி இருந்தாலும் பனை மரம் பனந்தோப்பு கிராமத்துல இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுறதுதான். பாத்திரத்துல வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, பாத்திரம் சூப்பரா வச்சுட்டேன் எல்லாத்தையும். எவ்வளவு பனங்கிழங்கு வச்சிருக்க. இப்போ இதெல்லாம் ஒரு டப்பா தண்ணி ஊத்திக்கலாம். அப்படியே உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக வைப்பாங்க. ஆனா நாங்க எதுவுமே போட மாட்டோம், வெறும் சுடு தண்ணியில அப்படியே வேக வைப்போம். இப்ப நமக்கு வெளியெல்லாம் விக்கிறாங்க, அப்படியேதான் விற்பாங்க. அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடினோம், ஒரு கிண்ணத்தை போட்டு அப்படியே ஃபுல்லா வந்து கவர் ஆகிடுச்சா, தூக்கி வச்சு அடுப்பு பத்த வச்சிட வேண்டியதான். மழை பெய்தான் கூட்டு காட்டுறாரு. மழை பெய்யுது. துணி எடுத்து வந்து உள்ளே போட்டுட்டேன். நான் வேணா வெயில் வரும்ன்ற மாதிரி சொன்னேன். பேபிதான் இல்ல கண்டிப்பா மழை வரும்னு சொன்னாரு. அதுக்குள்ள மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. நல்லா இருக்குன மாதிரி இருக்குது. காத்து கொஞ்சம் கூட அடிக்கல. காத்து அடிக்காம மழை பெஞ்சாலே நிறைய மழை பெய்யும் தெரியுமா. பெல் அடிக்கிறாங்க. ஆமா, 9 மணி கரெக்டா. நேரம் காலை 9 மணி. தண்ணி தான்மா, மழை தான் போடுது. சரி போயிட்டு சப்பாத்தி சீக்கிரமா செய்ய. ஆமா, ஓகே சப்பாத்தி செய்யலாம். குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து நிறைய காய் போட்டு குருமா வைக்க போறேன். ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க. தக்காளி வந்து சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு லைட்டா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் குருமா வைக்கிறது வந்து நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானே சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காய்கறி போட்டு அப்படியே லைட்டாக வதக்கிட்டு நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றினா குருமா ரெடி. குருமால காய்கறி எல்லாமே சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன், அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பனங்கிழங்கு வேற லெவலாக வெந்துடுச்சு. நல்ல வாசனை கமகமன்னு வீசுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். தண்ணியோட வைக்க கூடாது. தண்ணியில இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டாலே கொஞ்சம் அது அப்படியே ட்ரை ஆகிடும். கொஞ்சம் நல்லா ஆற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுடுது. இங்க பாருங்க, நல்லா வெந்திருக்கு கிழங்கு. பனங்கிழங்கு வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்றதுன்னா, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேக வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்துடுச்சான்னு வந்து நம்ம அழுத்தி பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியாது. எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது. நல்லா வாசனை வரும். நல்லா வாசனை வந்த பிறகு எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தோன்னா வெந்துருச்சான்றது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி பனங்கிழங்கு வெந்துடுச்சு வேகலன்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.
வா, சரியான சூடு. தண்ணியில இருந்து எல்லா கிழங்கும் எடுத்து இது மாதிரி தனியா வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தரையில வந்து போட்டுருவாங்க. தரையில போட்டோம்னா அந்த தண்ணி எல்லாமே உடனே இழுத்துக்கும். ஸோ நான் பாத்திரத்துல தான் வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம். குருமா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு குருமா ரெடி. இதே நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசையும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழச்சி கட்டுன்னு சாப்பிட்றாரு குக்கூன்ட்டு. சஷிதாக்கு ஃபர்ஸ்ட் வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.